இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு. நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ். இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இறை ஆசிரையும் ஜபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். உள்ள தூய்மையை குறித்து ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு நற்செய்தியின் வழியாக சொல்லிக் கொடுக்கிறார். இயேசுவினுடைய சீடர்கள் கழுவாத கைகளால் உண்பதை பார்த்த பரிசேயரும் சதுசேயரும் குற்றம் சுமத்துகிறார்கள். நாங்கள் எல்லாம் சந்தையில் இருந்து வாங்கின பொருட்களை கழுவுகிறோம், எங்கள் கைகளை கழுவிதான் உணவை உட்கொள்ளுகிறோம், ஆனால் உம்முடைய சீடர்களோ கைகளை கழுவாமல் உண்ணுகிறார்கள், எனவே அவர்கள் தீட்டுப்பட்டவர்கள் என்பதாக குற்றம் சுமத்துகிறார்கள். அதற்கு ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தி வாசகத்துல பதிலை கொடுக்கிறார். உடல் தூய்மை மிக மிக முக்கியம்தான். நாம் உண்ணுகின்ற உணவை நாம் தூய்மையாக உண்ண வேண்டும் என்பது முக்கியம்தான். அதே வேளையில ஒருவன் உள்ளத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு விரும்புகின்றார். அன்பிற்குரியவர்களே, மனிதனுடைய உள்ளத்திலிருந்து வெளியே வருவதுதான் ஒருவனை தீட்டுப்படுத்துகிறது என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். நம்முடைய பாவங்களுக்கு காரணம் வெளியே இருந்து உள்ளே வருபவை அல்ல, மாறாக நம்முடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடியதுதான் நம்மை தீட்டுப்படுத்துகிறது. அன்பானவர்கள், ஏன் ஆண்டவர் உள்ள தூய்மையை குறித்து பேசுகிறார் என்றால், அந்த உள்ளத்தில்தான் ஆண்டவர் உறைய விரும்புகின்றார். உள்ளத்திலே யார் இயேசுவை தாங்கி இருக்கிறார்களோ அவர்கள் தூய்மையை வாழ முடியும். எனவே இறைவனுடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கக்கூடிய உள்ளத்தை ஒருவன் பாதுகாக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தையில் நாம் வாசிக்கின்றோம், தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். கடவுளை எங்கே காண முடியும்? ஒருவன் உள்ளத்திலே காண ஆண்டவர் வழி செய்கிறார். உள்ளத்திலே அவருடைய பிரசன்னத்தை உணரும்படியாய் தனக்குள்ளாய் இருக்கிற கடவுளின் பிரசன்னத்தை அறிந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆண்டவர் ஒவ்வொருவருக்குமே கொடுத்திருக்கிறார். இறைவன் எல்லா இடத்திலும் பிரசன்னமாயிருந்தாலும் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஆண்டவர் பிரசன்னமாகியிருக்கிறார். எனவே அவருடைய பிரசன்னத்தை கெடுக்கிற அளவிற்கு நாம் பாவ காரியங்களை உள்ளே செலுத்தக்கூடாது. 12வது அதிகாரம் 14வது வசனம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்துல நாம் பார்க்கலாம், தூய்மையை நாடுங்கள், தூய்மையின்றி எவரும் கடவுளை காண முடியாது. அன்பிற்குரியவர்களே, உடல் தூய்மை நமக்கு முக்கியம்தான், ஆனால் அதைவிட மேலாக நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்கிறதா? கத்தோலிக்க திரு அவையில அந்த உள்ள தூய்மைக்காகத்தான் ஆண்டவர் பாவ சங்கீர்த்தன அருட்சாதனத்தை நிறுவினார். எத்தனை முறை நாம் அந்த பாவ அறிக்கையை நாம் செய்ய முற்படுகிறோம், அதிலே வேகத்தை நாம் காண்பிக்கிறோம். அடிக்கடி பாவ சூழ்நிலைகளுக்கு கடந்து போகிற நாம் எத்தனை முறை இந்த பாவ சூழ்நிலைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொல்லி பாவ அறிக்கைக்கு நாம் வேகத்தை காண்பித்திருக்கிறோம். பாவ சங்கீர்த்தன அருட்சாதனத்தை நாம் நாடி இருக்கிறோம். அவ்வப்பொழுது நம்முடைய உள்ளத்தை நாம் தூய்மையாக்க வேண்டும். திருப்பாடல் 51:10 தாவீது இவ்வாறு ஜெபிக்கிறார், ஆண்டவரே, தூய்மையான உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என் உள்ளத்திலே நீர் பொழிந்தருளும் என்று ஜெபிக்கிறார். உள்ள தூய்மைக்காக அவர் ஜெபிக்கிறார். அன்பிற்குரியவர்களே, வெளி தூய்மை நமக்கு எவ்வளவு முக்கியம் என்று கருதுகிறோமோ அதைவிட நம்முடைய உள்ள தூய்மையை குறித்த கவலை நமக்கு இருக்க வேண்டும். உள்ள தூய்மையை குறித்த கவனம் நம்மிலே மேலோங்கி இருக்க வேண்டும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் வசிக்க விரும்புகிறவரே, உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் உள்ளத்திலே நாங்கள் தாங்கும்படியாய் எப்பொழுதும் அதை பரிசுத்தமாய் வைத்துக்கொள்ள செய்தருளும். ஆண்டவரே, உம்மை நாங்கள் உணர்ந்திட, உம்மோடு நாங்கள் பயணித்திட இந்த உள்ள தூய்மை எங்களுக்கு அடிப்படையான காரியம் என்பதை உணர்ந்து அடிக்கடி பாவ அறிக்கை அருள் அடையாளத்தை நாங்கள் சந்தித்து வாழ்வில் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் தந்தையே, ஆமேன்.